அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் அயன் சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கருவேப்பிலை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா முடி நல்லா வளரும், முடி கொட்டாது. கருவேப்பிலை துவையல் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி அடிக்கடி துவையல்லாம் அரைக்க முடியலன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டா எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்திருக்கேன். அதை வாணலியில் சேர்த்துடலாம். இப்போ இதை வெறும் வாணலியிலே நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி செய்யறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டவலில் போட்டு ஃபேன் கரில் வச்சிட்டிங்கன்னா ஈரம்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சிரும். கருவேப்பிலையெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாகிடணும். அப்போ தான் அரைக்கும்போது கருவேப்பிலை நல்லா பவுடர் ஆகும். கருவேப்பிலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு அரைவாசி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை. இந்த மல்லி சேர்க்குறதுனால நல்லா பொடி வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு புளி, உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாங்காவோட பொடி இருக்கு இல்லையா, அம்ச்சூர் பொடி, அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சூடான சாப்பாட்டில் நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு இந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை இட்லி பொடியாகவும் தோசை பொடியாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.